வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே. இன்று உலகத்தில் நடந்துட்டு இருக்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். அமெரிக்கா பார்த்தீங்கன்னா ஒரு பிக் புள்ளி, பிக் பிரதர் மாதிரி வரலாற்று முழுக்க நடந்திருக்காங்க. அதற்கு ஒரு உதாரணமாக வெனிசுலாலையும் அவங்க பண்ணியிருக்க இந்த விஷயத்தை தான் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பார்வையாளர்கிட்ட அவருடைய உலக அரசின் பார்வை என்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். பட் உங்கள் பார்வைக்கு ஒன்று தெரியுது, அதை பற்றி பேசாமல் போக முடியாதுன்னு சொல்லிட்டு உங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. இதை குறித்த கதை உங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றால் நீங்கள் எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் செய்யணும். இப்போவே இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது நம்ம சேனலை பற்றி என்ன விஷயம் பிடிக்குன்ற கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா இந்த காணொலியின் இறுதியில் பார்த்தீங்கன்னா இந்த கதையை சொல்ல உடனே சீக் பண்ணி முன்னாடி போயிடாதீங்க, ஃபுல்லாக பாருங்க, அப்போ தான் சொல்லுவேன். வணக்கம் பாருங்க. முதல்லே சொல்லிடலான்னு பார்த்தேன், மிஸ் பண்ணிட்டேன். வீடியோ கடைசி வெயிட் பண்ணுறாரு, என்கேஜ்மெண்ட் கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணேன், இப்போ ஸ்கிப் பண்ணி போயிடுவாங்க. எவ்வளோ பெரிய ஒரு நாட்டில் என்ன மாதிரி நடந்துட்டு இருக்கு, சிரிச்சிட்டு இருக்கீங்களே பாரு. இப்படி நீங்கள் நாட்டில் நடக்கிறது வேற, உங்களோட வாழ்க்கையில் இப்படிலாம் சில நிகழ்வுகள் என்ன கை கொடுங்க. ப்ரோ வேணாம் ப்ரோ, சொல்றது கேளுங்க. கெஞ்சி கேட்குறேன். எனக்கெல்லாம் கை கொடுக்க மாட்டேங்கிறீங்க, கையை எல்லா பக்கமும் கொடுக்குறீங்க, எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. சரி விடுங்க, அதுக்கான காரணம் புரிந்தவர்கள் இல்லை தலைவரே. சரி, ஓகே. அமெரிக்கா வாழ்க்கையில் நிறைய அடிபட்டிருக்கீங்க. வாழ்க்கையில் முன்னேறி வருவதற்கான படிக்கட்டுகளை தாண்டி வரும்போது சில நேரங்களில் சறுக்கல்கள் நடக்கும், அதனால அடிபடுவோம். இன்னொன்று ஒரே ஒரு அவேர்னஸ் மட்டும் இங்கே மக்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். எதுவாக இருந்தாலும் ஃபுல் ஹெல்மெட்டை போடுங்கள். ஏன்னா இவர் ஹாஃப் ஹெல்மெட்டை போட்டுட்டு சீனு போட்டுட்டு சுற்றிக்கிட்டு இருந்தாப்புல, ஹாஃப் ஹெல்மெட்டை போட்டுட்டு மூஞ்சில் ஒரு மாஸ்க்கை மாட்டிக்கிட்டு தன்னுடைய பாதுகாப்பு ஐடென்டிட்டி மறைக்கிறது மட்டும் பார்த்தாது, பாதுகாப்பாக இருக்கணும், தாடையை பாதுகாக்கணும், எல்லாம் இருக்குது. வண்டியில் விழுகும்போது நிஜமாக ஹெல்மெட்டோட மகத்துவம் அன்றைக்கி தான் தெரிஞ்சது, அதோட இம்பாக்டை பார்த்தோம். பட் நீங்கள் சொல்ல மாதிரி முழு ஹெல்மெட்டை போடணும், உண்மைதான். முழு ஹெல்மெட்டாக போடுங்க, அதுதான் நமக்கு பாதுகாப்பு. இந்த ஹாஃப் ஹெல்மெட்டு சீன் போடுறதுக்குன்னு போடாதீங்க. இது கிளாஸ்ட்ரோஃபாபிக்காக ஃபீல் ஆகுது அப்படின்றனால அது மாதிரி போட்டு அது திறந்து கூட வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது கொஞ்சம் அது ஹெல்மெட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அந்த, ஆனால் பட்டு ஏதாவது பிரச்சனை ஆகும்போது முழு ஹெல்மெட்டுக்கும் போது உங்களுக்கு இந்த ப்ராப்ளமே இந்த அடி வந்திருக்காது. சொல்லணும் அவசியம் இல்லை. பட்ட காயம் எத்தனையோ அப்படின்னு சொல்லி கடந்து போயிருக்கலாம். சரி விடுங்க. சரி, இப்போ நம்ம ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு உலக 2026 நம்ம நியூ இயர் வாழ்த்து சொல்லலான்ட்டு இருக்கும்பொழுது ஒரு பெரிய நியூ இயர் வாழ்த்தை வச்சு பட்டாசு வெடிச்சு செலிப்ரேட் பண்ணியிருக்கிறது அமெரிக்கா. இவங்க இருக்கிற வரைக்கும் நமக்குலாம் நியூ இயரில் நல்லதே நடக்காதுங்கிறத மீண்டும் ஒரு முறை நிரூபிச்சிருக்கிறார்கள். இந்த உலக அமைதி, இந்த உலகத்தில் நிம்மதியான வாழ்க்கை, மக்களுக்கு ஒரு சந்தோஷம், இது எல்லாத்தையுமே இந்த அமெரிக்காங்கிற இந்த ஒரு ஏகாதிபத்தியம் இருக்கிற வரைக்கும் யாரும் அனுபவிக்க முடியாதுங்கிறத குண்டு போட்டு காட்டி வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். ஒரு நாட்டுடைய அதிபரை கைது பண்ணுற, இராணுவத்தை இறக்கி கைது பண்ணுற, எதுக்கு நீ குண்டு போட்ட? இதுக்கு மட்டும் பதில் சொல்லு. இல்லை, ஒரு தற்காப்புக்கு டக்குன்னு நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு எல்லாரையுமே. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, நீ குண்டு போடுறியே, அந்த இடத்துல எத்தனையோ அப்பாவிகள் இருப்பாங்கல்ல, ஏதாவது கவலை இந்த அமெரிக்காவுக்கு இருக்கா? இவ்வளோதான் கேள்வி. ஒரு அதிபரை கைது பண்ண வர, நீ துப்பாக்கிகளை வச்சு சண்டை போட்டுக்கிட்டு அவரை கைது பண்ணுற அப்படிங்கும்பொழுது அது வேற. ஆனால் நீ எத்தனை குண்டுகளை போட்ட? ஓப்பனாக சொன்னால் குண்டு மழை பொழிந்தார்கள். நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் இம்பாக்ட் ரொம்ப பெருசு, நிறையா பேர். அப்போ இதில் எத்தனையோ நல்லவர்கள் இறந்துருப்பார்கள், எத்தனையோ நல்லவங்க. சின்ன இப்போ சப்போஸ் ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு சின்ன குழந்தை அந்த இடத்துல விளாண்டுக்கிட்டு இருக்கு, சின்ன குழந்தை அப்பா அம்மா ஏதோ வந்திருக்காங்க, என்ன பண்ணியிருப்ப? இதெல்லாம் நீ பார்த்துட்டா குண்டு போடுற? அப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒருத்தரை கைது பண்ணணும் அப்படின்னா நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம், எப்படி வேணாலும் குண்டு போடுவோம், என்னை கேட்கறதுக்கு யாரும் இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் தான் அமெரிக்கா தொடர்ச்சியாக அந்த அயோக்கியத்தனத்தை பண்ணுது. இந்த அயோக்கியத்தனத்துக்கு பின்னாடி இவங்களோட காரியங்களுக்கு இவன் ஒரு நியாயத்தை சொல்லுவான், ஆனால் அது உண்மையாக இருக்காது. ஸோ நம்ம உண்மை என்னங்கிறத பார்க்குறதுக்கு தான் நம்ம பேசுகிறோம். சரி, வெனிசுவேலாவை பொறுத்த வரைக்கும் அது அந்த கொலம்பியா நாடுகளில் அது ஒன்று மிக முக்கியமான நாடு. சவுத் அமெரிக்கா நாடுகளில் அது முக்கியமான ஒரு நாடு. பக்கத்தில் பிரேசில் இருக்குது, அதோட எல்லைகள்லாம் தான் பகிர்ந்து. அர்ஜென்டினா, அதான் கொலம்பியா, அதுக்கப்புறம் கீழே பிரேசில் இருக்கும். இது இந்த பக்கம் அந்த கரையோரத்தில் இருக்கிற ஒரு நாடு. கடல் வளமும் இருக்குது, இயற்கை வளம். உங்களுக்கு நீங்கள் சவுத் அமெரிக்கா அப்படின்னீங்கன்னா அது ஒரு எழில் கொஞ்சக்கூடிய ஒரு அடர்ந்த காடுகளை உடைய ஒரு பகுதி தான் வெனிசுவேலா. இயற்கையின் பொக்கிஷம் தான். ஸோ வெனிசுவேலா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இயற்கை செழிப்பான ஒரு நிலப்பகுதி. ஆனால் வறுமையிலிருந்து அந்த மக்கள் இன்னைக்கு வரைக்கும் வறுமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க அன்றாடம் அனுபவிக்கக்கூடிய மக்களாகவும் தான் இருக்கிறாங்க. இப்போ வெனிசுவேலாவோட வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்க்குறீங்க அப்படின்னா அதில் இவருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சாவஸா, அவர் பேர் ஹியூகோ சாவஸ். அவர் பார்த்தீங்கன்னா அதிபராக இருந்தார். அவருடைய காலகட்டத்தில் தான் பொலிவியன் அந்த ரெவல்யூஷன் ஒன்று சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா அந்த நாட்டை முழுக்க முழுக்க சோசியலிச நாடாக புரட்சியின் மூலமாக தான் அங்கே மீட்டெடுத்து வராங்க. இப்போ அந்த சோசியலிச சித்தாந்தத்தை மனதில் வைத்து அவர்கள் பல ரிஃபார்மனரி விஷயங்களை செய்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த நாட்டுடைய வளர்ச்சி என்பது பெரிய அளவில் இருந்துச்சு. உண்மையிலே அந்த நாடு அவருடைய காலகட்டம், இவருக்கு முன்னாடி இருந்தவருடைய காலகட்டத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு மனிதராக அவர் அது வளர்த்து எடுத்தார்.
அங்கே நிறைய ஒரு ரெவல்யூஷனான விஷயம் எடுத்துக்காட்டுக்கு என்னென்னா பேசிக்காக அதுக்கான பணம் எங்கேருந்து வந்துச்சு நான் சொல்கிறேன். பேசிக்காக என்னென்னா அந்த மக்களுக்கு அன்றைக்கி வீடு கட்டி கொடுக்குறதா இருக்கட்டும், அந்த மக்களுடைய அந்த பொருளாதார சம இன்மை, அதாவது ஒருத்தன் பெரிய பணக்காரனாக இருப்பான், மக்கள் பெரிய அளவு ஏழையாக இருப்பாங்கங்கிறது எல்லாத்தையும் உடச்சி ஓரளவுக்கு எல்லாருக்கிட்டையும் கையில் காசு வர மாதிரியான எக்கனாமிக்கல் ரிஃபார்ம்ஸை வந்து நிறையா பண்ணாங்க. அதன் அடிப்படையில் மக்களுக்கு புதிய பள்ளிக்கூடங்கள் கட்டுறதா இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே அவர் பண்ணார். நீங்கள் நம்ம என்ன நினைப்பீங்க இதெல்லாம் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்துச்சுன்னு? அப்படிலாம் கிடையாது. இதெல்லாமே வந்து நம்ம சமீப காலகட்டத்தில் தான் நடந்துச்சு. ஏன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வெனிசுலாவில் நிறைய பொருட்கள் பிரச்சனைகள், உள்நாட்டு பிரச்சனை, உள்நாட்டு போர், இது மாதிரிலாம் நடந்துட்டு இருந்தனால அவங்க ஒரு ஸ்திரமான ஒரு வளர்ச்சி என்பதை அந்த நாடு அனுபவிக்கல. இவரோட பீரியடில் தான், அதாவது இவருக்கு முன்னாடி இருந்தவருடைய பீரியடில் தான் அந்த வளர்ச்சி என்பதை அவங்க அணுகுறாங்க. கோல்டன் டைம் அது. அதுக்கான அடிப்படை காரணம் அந்த நாட்டில் இருந்த ஒரு மேஜரான ஒரு வளம். வெனிசுவேலாங்கிற ஒரு நாடு கிட்டத்தட்ட எண்ணெய் வளத்தில் சவுதி அரேபியாவோட போட்டி போடுறத அளவுக்கு எண்ணெய் வளம் மிக்க ஒரு நாடு. க்ரூட் ஆயில், அது கச்சா எண்ணெய் இதில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அதிகமான உற்பத்தி இருக்கக்கூடிய ஒரு நாடாக தான் வந்து வெனிசுவேலா இருக்குது. அப்படி இருந்தால், அதுவும் பக்கத்துலேயே இருந்தால், அதுவும் அவன் காலடியிலே இருந்தால் ஒருத்தன் விடுவானா? அவனுக்கு மூக்கு வேர்க்கும்ல. அப்படி தான் மூக்கு வேர்த்து போய் அந்த நாட்டை நாசம் பண்ணிகிட்டே இருக்கிறான் அமெரிக்கா. இப்போ அதனால் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அமெரிக்கா மீதான ஒரு எதிர்ப்பு பார்வை, ஒரு 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 கெட்ட பார்வை வந்து அந்த மக்களுக்கே இயல்பாக உண்டு. சவுத் அமெரிக்காவுக்குலேருந்து மெக்சிகோ வரைக்குமே எல்லாருக்குமே அமெரிக்கா மேலே ஒரு வெறுப்பு இருக்கும். ஏன்னா இங்கே அந்த நாடுகளை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுல அமெரிக்கா வந்து முதல் வரிசையில் இருக்கும். கேட்டால் அந்த நாட்டுக்கு நல்லது பண்ணுறேன்னு சொல்லுவான், ஆனால் முழுக்க முழுக்க எக்ஸ்ப்ளாய்ட் தான் பண்ணுவான். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, வெனிசுவேலா வந்து தங்களுடைய பொருளாதாரத்தை ஸ்ட்ராங் செய்கிறதுக்கு அவங்ககிட்ட இருந்த ஒரு மேஜர் ரிசோர்ஸாக இருந்த ஆயிலை வச்சு தான் நம்ம வந்து பண்ண முடியும்னு சொல்லி அமெரிக்காவுடைய எண்ணெய் வர்த்தகத்திலிருந்து விடுபட்ட ஒரு எண்ணெய் வர்த்தகமாக இவர்கள் வந்து கையில் எடுத்து அந்த எண்ணெய் வர்த்தகத்தின் மூலமாக ஒரு பெரிய பொருளாதாரத்தை வந்து அந்த நாடு வந்து உருவாக்க தொடங்குது. அது இவருடைய காலகட்டம், அவருடைய காலகட்டத்தில் அந்த பொருளாதாரம் வந்து பூம் ஆகுது. இது எந்தெந்த காலகட்டம்னு பார்த்தீங்கன்னா 2004, 2005, 2006 இந்த காலகட்டத்தில் அப்படியே அவங்களுடைய ஒட்டுமொத்த நாட்டுடைய அடிப்படை வருமானம் எப்படி சொல்லலாம்னா ஒரு 90% வருமானம் அந்த நாட்டுக்கு எதிலிருந்து வருது? ஆயிலை நம்பி மட்டும்தான் இருந்துச்சு. இதுதான் அந்த நாட்டுடைய பின்னடைவே. ஆயிலை நம்பி அவ்வளோ வருமானம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், சவுதி இந்த மாதிரியான நாடுகள்லையும் ஆயிலை நம்பி தான் அவங்களுடைய வர்த்தகம் என்பது ஆரம்பத்தில் இருந்தது. ஆனால் அங்கே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள், இது மட்டும் பத்தாது. இது என்றைக்குனாலும் இது வந்து தீந்து போகிற மாதிரி இல்லை ஃப்ளக்சுவேட்டிங்கான மார்க்கெட் என்றைக்கு இருந்தாலும் பிரச்சனைங்கிறனால அவங்க என்ன பண்ணாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட எக்கனாமி வந்து ஒரு மார்க்கெட் எக்கனாமியாக, ஒரு டூரிசம் எக்கனாமியாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து கிடைக்கிறத அப்படியே வேறு மாதிரியான ஃபோக்கஸ் பாயிண்டில் வச்சு அப்படியே டைவர்ட் பண்ணி அவங்களோட வளர்ச்சி பாதைகளை மாற்றினாங்க. ஆனால் வெனிசுவேலா இதில் தவறிடுச்சு. வெனிசுவேலா என்ன பண்ணிடுச்சுன்னா அவங்க நாட்டுக்கு வந்த பெரும் பொருளாதாரத்தை மக்களுக்கு சேவை செஞ்சாங்க. அதுலலாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உண்மையிலேயே அவர் நல்ல தலைவர் தான், நல்ல மக்களுக்கு சேவை செஞ்சார். எல்லா மக்களுக்கும் வீடு கட்டி கொடுக்கலாம் சாதாரண விஷயம் இல்லை. நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ், நிறைய வீடுகள், நிறைய எஜுகேஷனல் சிஸ்டம்ஸ், அவங்கள படிக்க வைக்கிறதுக்கு அதுக்குன்னு போட்டு எல்லாத்தையும் இன்வெஸ்ட்மெண்ட் எங்கேருந்து எண்ணெயிலேருந்து வர வருமானத்தை மட்டுமே வச்சு எல்லாத்தையும் பண்ணாங்க. விவசாயம் சார்ந்த விஷயங்கள்லையோ, உற்பத்தி சார்ந்த விஷயங்கள்லையோ, இல்லை வேறு தொழில்கள்லையோ அந்த மக்களுடைய அன்றாட வாழ்வியல் என்ன அப்படின்னா, தூங்குவாங்க, எந்திரிப்பாங்க, எண்ணெய் கிடங்குகளில் வேலைக்கு போவாங்க, அந்த எண்ணெய் சார்ந்த தொழில்கள்லேயே நிறைய பேர் வேலை செய்வாங்க, வந்துடுவாங்க, எண்ணெயை வச்சு அரசாங்கம் வியாபாரம் பண்ணும். அப்போ ஒட்டுமொத்த எக்கனாமியும் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயை சார்ந்தே ஒரே ரிசோர்ஸ் நம்பி இருக்கு. அப்போ இந்த ஆயில் இதில் வந்து அவங்களுக்கு நெருக்கடியும் வருது. அமெரிக்கா வந்து நமக்கு பக்கத்தில் இருந்துட்டு ஒருத்தன் நம்ம பேச்சை கேட்காம எண்ணெயை வச்சு வர்த்தகம் பண்ணிட்டு இருக்கானே, ஆயில் கண்ட்ரோல் பண்ணுற நம்ம எப்படி சும்மா இருக்கும்னு சொல்லி இவங்களும் வந்து தேவையில்லாத சில வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தான் அந்த சாவஸ் அவருக்கு வந்து கேன்சர் நோய் ஏற்படுது. அவர் எனக்கு தெரியாத வருஷம் ஞாபகம் இல்லை, 2016 ஆமாம் இல்லை 2014 நினைக்கிறேன். 2014 அந்த டைமில் வந்து அவர் இறக்குறாச்சு. கரெக்டாக அவர் இறக்குற டைமில் அந்த காலகட்டத்தில் தான் வந்து ஒரு இஷ்யூ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குளோபலாக வந்து பார்த்தீங்கன்னா கச்சா எண்ணெயோட விலை வந்து அதர பாதாளத்துக்கு விழுந்துச்சு. வேல்யூ கம்மியாகுது அதர பாதாளத்துக்கு. அதாவது வந்து ஒரு மாதிரி அதுவே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து ஒரு மேன்மேடு டிசாஸ்டர். அந்த விலை இது வந்து ட்ராப் வந்து வேணும்னே பண்ணப்பட்டது அப்படின்னாங்க. அதாவது என்னென்னா சப்ளை இல்லாத, டிமாண்ட் இல்லாத இடத்துல சப்ளை அதிகப்படுத்தினாங்க. அப்போ என்ன ஆகும், இப்போ டிமாண்ட் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி சப்ளை இருந்தால் தான் அந்த விலையோடைய பொருளாதார நிலை வந்து சமமாக இருக்கும். ஒரு பொருளுக்கு தேவை இருக்குது, அந்த தேவைக்கு ஏற்ப உற்பத்தி இருக்குன்னா அமெரிக்கா என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸில் அமெரிக்காவுக்கு கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாத்துலேயுமே எண்ணெயை அளவுக்கு அதிகமாக டிமாண்டுக்கு மீறி சப்ளையில் கொண்டு வராங்க. ரைட்டு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்,
ஒரு எண்ணெய் வர்த்தகத்தை மட்டுமே நம்பி இருக்க நாடுகளுக்கு இது ஒரு பெரிய பொருளாதார அடியாக இருக்கும். அதை அவங்க பயன்படுத்தி அமெரிக்கா வந்து எண்ணெய் பொருளாதாரத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அது மட்டுமே அவனுக்கு பொருளாதாரம் கிடையாது. நிறைய இருக்கு அவங்களுக்கு, புரியுதா? அமெரிக்கா வந்து நீங்கள் எண்ணெயை பிடிங்கிட்டீங்கன்னா கூட அவன் ஃபுல்லாகவே நிறையா இருக்குது. ஆனால் சில வெனிசுலா போன்ற நாடுகளுக்கு எண்ணெயை விட்டோம்னா வேறு வழியே இல்லை. அப்போ எண்ணெய் வர்த்தகத்தில் ஒரு பெரிய டிப்பு உழுகும் பொழுது வெனிசுவேலா பெரிய அளவு பொருளாதார நெருக்கடிகளை வந்து சந்திக்குது. கரெக்டாக அந்த நாட்டுடைய தலைவரும் அப்போ வந்து கேன்சரில் இயற்கை மரணம் தான், அவர் இறக்குறாரு. இது இறக்கும்போது அவருக்கு ஒரு வலது கையாக செயல்பட்டவர் தான் இன்னைக்கு இருக்க மதுரோ. அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் பவருக்கு வர பார்க்குறாரு. அது உங்களுக்கே தெரியும், ஒரு தலைவர் இறக்குறாருன்னா இன்னொருத்தர் கூட இருக்கவங்க வராங்கன்னா 5வது நிலையில் இருக்கவர் முன்னாடி நிலைக்கு வரணும் அப்படின்னா டிரான்சிஷனை வந்து கொஞ்சம் நிறைய பேர் கூட இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இருக்கும், அவங்களுக்குள்ள ஒரு இன்ஸ்டபிலிட்டி இருக்கும், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நடக்குது. கூட இருந்த ஒருத்தர் முக்கியமான நபர் அவர் வந்து காணாமல் போகிறாரு. அவர் எங்கே போனார்னே இப்போ வரைக்கும் தெரியல, செத்துட்டாரா உயிரோடு இருக்காரா ஒன்றும் தெரியல, அவர் காணாமல் போயிடுறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு இவர் வந்து அதிகாரத்துக்கு வராரு. சரி, இவர் வந்து கெட்டவரா அப்படின்னு பார்த்தா அப்படி நம்ம சொல்லிட முடியாது. அந்த மக்களுக்கு அவருக்கு பண்ணுறதுல அவர் கரெக்டாக தான் இருக்காரு. கொஞ்சம் சர்வாதிகாரின்ற மாதிரி வருது. வரேன் இவர் வந்து சர்வாதிகாரி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் எப்படி நம்ம பார்க்கணும், இவர் வந்து பவரை வந்து தானாக எடுத்துக்கல. சரி, ஓகேவா? இவரை வந்து ஒரு டெம்பரவரி அதிகாரத்துக்கு தான் உட்கார வைக்கிறாங்க. அங்கேருந்த ஜுடிஷியல் சிஸ்டம்லாம் பிளான் பண்ணி தான் அதிபர் இறந்துட்டாரு. அதுக்கு அடுத்து யார் பவருக்கு வரணும், அந்த இடத்துல ஒரு சின்ன சர்ச்சை இருக்குது. அந்த சர்ச்சையில் வந்துட்டு சரி இவரை நம்ம பவருக்கு டெம்பரவரியாக கொண்டு வருவோம்னு சொல்லி டெம்பரவரி பவருக்கு வராரு. அதுக்கப்புறம் எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணி தான் திரும்ப அதிபர் ஆகிறாரு. ஸோ எலெக்ஷனில் இவருக்கு தான் சாதகமாக மக்கள் வாக்கு போடுறாங்க. அப்போ மக்களோட செல்வாக்கும் இவருக்கு இருக்குது. ஏன்னா இவர் தான் ரைட் ஹேண்டாக இருந்தவர். அப்போ ரைட் ஹேண்டாக இருக்கிற ஒரு நபர் தான் அதிகாரத்துக்கு வராரு. இதுலலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. இவர் அதிகாரத்துக்கு வந்த அப்புறம் என்ன பண்ணுறாருங்கிறது தான் சிக்கல் இருக்கு. என்ன பண்ணாருன்னா வேற எதுவும் பண்ணல. நம்ம இப்போ பிஜேபி கவர்மெண்ட் என்ன பண்ணுது தமிழ்நாடு இந்தியாவில், எலெக்ஷனுக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு மீடியா ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறாங்களா இல்லையா? பண்ணுறாங்க. எலெக்ஷன் கமிஷன் கிட்ட வந்துட்டு அவங்களோட முறைகளில் மாற்றங்களை கொண்டு வராங்க. எலெக்ஷன் கமிஷனரே எப்படி தீர்மானிக்கணுங்கிற முடிவுகளில் மாற்றங்களை ஏற்படுத்துறாங்க. இன்னைக்கு அதில் நிறைய சந்தேகங்கள் இருக்கு. கான்செப்ட்லேயே இந்த இது அது இதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சாதகமாக சில வேலைகள் எஸ்ஐஆர் கொண்டு வர மாதிரி இவர் இதே மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு, ஜெயிச்சு வந்துட்டாப்ல. வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, தனக்கு வேண்டப்பட்டவர்களை மட்டும் அதிகாரத்தில் உட்கார வைக்கிறது, தனக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி சில அந்த எலெக்ஷன் இதில் சில சேஞ்சஸை கொண்டு வருது அப்படிங்கிறதெல்லாம் அவர் வைக்கிறார். அப்போ என்ன ஆகும்னா, இவர் வந்து வீழ்த்தவே முடியாதுங்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் வேலைகளை அவர் தொடர்ச்சியாக பண்ணுறாரு. இது அவர் மீது வைக்கப்படுற குற்றச்சாட்டு. ஆனால் இவர் வந்து அமெரிக்காவை எதிர்க்கிற அவங்களுடைய அவர் எப்படி பண்ணாரோ அதே கான்செப்டில் அமெரிக்காவை முழுக்க இவரும் எதிர்த்தே தான் வருகிறார். இவர் வந்து எந்த வித சமரசமும் அமெரிக்கா கிட்ட காட்டல. தொடருது அமெரிக்க எதிர்ப்புங்கிறது தொடருது. ஆனால் பொருளாதார நிலையில் கரெக்டாக இவரோட கெட்ட நேரம்னு பாருங்கள். எண்ணெய் பொருளாதாரத்தில் வளர்ந்துட்டு வர வெனிசுவேலா கரெக்டாக எண்ணெய் பொருளாதாரத்தில் அடி வாங்குற டைமில் தான் இவர் பவருக்கே வராரு. அப்போ இவர் பவருக்கு வந்ததுக்கப்புறம் இவருக்கு சேலஞ்சஸ் வந்து இவர் பதவியை தக்க வச்சுக்கணும், நாட்டுக்கு பொருளாதாரத்தை. ஆமாம், இப்போ இவ்வளோ பிரச்சனை இருக்குது. பதவியும் தக்க வைக்கணும், பொருளாதாரத்தையும் உயர்த்தணும். பொருளாதாரத்தை உயர்த்துறதுக்கு வழியும் இல்லை. ஏன்னா அந்த வழியே முன்னாடி இருந்தவங்க மேக் பண்ணவே இல்லை. சரி, அப்போ இந்த கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் இருக்கிற இவருக்கு வந்து ஒன்றுமே பண்ண முடியல. இவருக்கான கெட்ட பேரை இவர் சம்பாரிச்சு தான் தீர்ந்தார். கெட்ட பேர் தானாகவே வருது. இப்போ கெட்ட பேர் எப்போ வரும்னா, இதுக்கு முன்னாடி இந்த ஒரு லீடர் இப்படி இருந்தார், அவர்லேருந்து இவர் மாறி செயல்பட்டாரு, அதனால இவருக்கு கெட்ட பேர் அப்படின்னா அது நம்ம ஒரு உடன்படலாம். முன்னாடி இருந்த லீடர் என்ன பண்ணாரோ அதே தான் இவர் பண்ணுறாரு. ஆனால் கரெக்டாக அந்த குளோபல் மார்க்கெட் வந்து கிராஷ் ஆன டைமில் இவர் அதிகாரத்துக்கு வந்தனால இவரோட காலகட்டத்தில் பொருளாதாரம் பெரிய அளவு அடி வாங்குது. அதுக்கு இவர் பலிகாடு ஆகிட்டாருன்றீங்க. பலிகாடு அது நம்ம இவரால் ஒன்றும் பண்ணிக்க முடியாது. ஏன்னா தப்பு என்னன்னா, எண்ணெய் பொருளாதாரத்தை வச்சு பணம் ஈட்டுறது சரி, ஆனால் அந்த பொருளாதாரத்தை டைவெர்ட் பண்ணுறதுல தப்பு பண்ணிட்டாங்க. ஒரு தொலைநோக்கு பார்வை, பிளான் பி இருக்கணும், அது இல்லை. அதில் வந்து இப்போ தப்பு பண்ணிட்டாங்க. அதனால தான் வெனிசுவேலா பெரிய அளவு உள்நாட்டு பிரச்சனைகள் கலவரத்துக்கு காரணமாக மாறுது. இப்போ இங்கே பாருங்கள், இந்தியாவில் என்னென்ன நடந்துச்சோ அதெல்லாம் அங்கேயும் நடந்துச்சு. நான் எவ்வளோ ஒரு கம்பேரிசன் பாருங்கள். இங்கே டெல்லியில் விவசாயிகள் போராட்டம் பண்ணாங்க. ஆமாம், அப்போ ஒரு அதிகாரி வந்து ஒரு ஹம்மர் ஒரு கார் ஒரு பணக்காரன் எவனோ ஒருத்தன் ஏற்றிட்டே போனார், நடுவில் கார் மேலாம் ஏற்றிட்டு போனால இதே சீனு இதே விஷயம் அப்படியே வெனிசுவேலாவில் நடந்துச்சு. ரைட்டா, வீடியோவும் இருக்குது, நீங்கள் தேடி பாருங்கள் தெரியும். என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு அதிபருக்கு எதிராக ஒரு போராட்டம். அவர் ஏதோ ஒரு பாலிசி கொண்டு வர்றாரு. அந்த பாலிசி வந்து தன்னை மட்டும் இவரை வந்து பவர்லேருந்து நீக்க முடியாத மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு எதிராக அந்த அப்போசிஷன் மக்கள் எல்லாம் சேர்ந்து போராட்டம் பண்ணுறாங்க. போராட்டக்காரர்களை நம்ம இங்கே என்ன பண்ணுவோம், போராட்டக்காரர்களை வாங்க போராட்டங்க, இது உங்கள் உரிமை என்ன சொல்லுவோமா, சொல்ல மாட்டோம். என்ன பண்ணுவோம், கல்லெடுத்து அடிப்பாங்க, துப்பாக்கி வச்சு சுடுவாங்க, உள்ளே கலவரத்தை ஏற்படுத்துறது, அத்தனை கொடுமையாக அவரும் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல எல்லாம் நீங்கள் வந்து இவர் ஒரு பெரிய புரட்சிவாதி அப்படிலாம் நம்ம சொல்லி முட்டு கொடுக்க முடியாது.
இங்கே நீங்கள் எப்படி அரசியல்வாதிகள் சுயநலமாக செயல்படுறாங்களோ அதே சுயநலத்தை அவர் அங்கே காட்டுறாரு. போலீஸ் அடக்குமுறை வந்து அளவுக்கு அதிகமாக இருக்குது, போலீஸ் வயலன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இதில் என்ன நடக்குதுன்னா, ஒரு இராணுவ வண்டி இந்த இராணுவ வண்டி ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருந்தவங்க மேலே வண்டி ஏற்றி கொண்டுட்டாங்க. அதில் ஒரு 10-15 பேர் ஸ்பாட் அவுட். இது இராணுவ வண்டி, நார்மல் கார் கிடையாது, அந்த பெரிய இராணுவ வண்டி இருக்குல்ல, எல்லா டெரன்லையும் ஏறி போகும், அந்த மாதிரி ஒரு வண்டி வந்து அப்படியே போராட்டக்காரங்க மேலே ஏற்றியே கொண்டுட்டாங்க. சரி, இது வந்து அந்த நாட்டுடைய அன்றைய காலகட்டத்தில் இருந்து ஒரு லேடி ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க பேர்லாம் எனக்கு வாயில் நுழைய மாட்டேங்குதுங்க. ஒரு ஆக்டிவிஸ்ட் அவங்க இல்லை, ஆக்டிவிஸ்ட் இல்லை, அவங்க வந்து அவங்க ஊர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு. ரைட்டு. அவங்களுடைய ஜுடிஷியரி ஹெட்டே அவங்க தான், அவங்களோட ஒட்டுமொத்த ஜுடிஷியரியோட ஹெட்டாக இருந்தாங்க அந்த டைமில். ஒரு லேடி, அவங்க பேர் எனக்கு வாயில் வரல. அவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்சிடென்ட் வந்து பெரிய வைரலாக அந்த நாட்டில் பத்திரிகையிலலாம் பெரிய ஒரு இதாக பேசப்படுது. அப்போ வந்து அந்த கேஸை வந்து இவங்க கிட்ட வருது, இவங்க தான் ஹையர் இது. அப்போ அவங்க கிட்ட வருது. இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த காவல்துறை அதிகாரிகள் இவங்க எல்லாரையும் வந்து அரெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. ரைட், அதாவது இந்த சம்பவத்தை நிகழ்த்தினவங்கள அரெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள், இவங்க சொல்கிறது கரெக்டு, தப்பு நடந்திருக்கு, அந்த தப்பு செஞ்சவங்களை கைது பண்ணணும்னு சொல்லி அவங்க வந்து தீர்ப்பு கொடுக்குறாங்க. இங்கே என்ன நடக்குதுன்னா, அந்த தீர்ப்பு வந்து செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தவங்கலாம் அவங்களுடைய மனித உரிமை ஆணையம், அவங்க ஊரில் ஒன்று இருக்குது போல், சரி, அந்த மனித உரிமை ஆணையத்தில் அந்த ஓட்டுநர் மீதும் அந்த வண்டியில் இருந்தவங்க மீதும் மாதிரி வழக்கு பதிவு பண்ணுறது வந்து மனித உரிமைக்கு மீறக்கூடிய செயல் அப்படின்னு சொல்லி இது செல்லாதுங்கிறாங்க. இவங்க போட்டதை வந்து இது செல்லாது, இது மனித உரிமையை மீறுற செயல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து அவங்க வந்து ஒரு இடத்துக்கு போகும் பொழுது அங்கேருந்த காவல்துறை அதிகாரிகள் இவங்கெல்லாம் சேர்ந்து அவங்கள ஹராஸ் பண்ணி அவங்க வந்து தான் உயிரை பாதுகாத்துக்கிறதுக்கு பைக்கில் எஸ்கேப் ஆவாங்க. அவங்களோட சப்போர்ட்டர்ஸ் ஒருத்தன் பைக் ஓட்ட இவங்க பின்னாடி உட்காந்துக்கிட்டு அவங்களே ஒரு இதில் சொல்லுவாங்க, ஒரு டாக்குமெண்ட்ரியில் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, என் முடி வந்து வெள்ளை முடி, பிளாண்டு, இந்த பிளாண்ட் ஹேர் தெரிஞ்சால் என்னை ஏதாவது பண்ணிடுவாங்களோங்கிற பயத்தில் நான் வந்து ஒரு விக்கு வச்சுட்டு தான் வெளியில் கொஞ்சம் நாளைக்கு சுற்றினேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அவங்க இத்தனைக்கு வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் அவங்க ஊர் டாப் மோஸ்ட் ஜட்ஜ், ஒரு ஜுடிஷியல் டாப்ல பொசிஷனில் இருக்கவங்க, அவங்களுக்கே அங்கே இந்த நிலைமை நடக்குது. இதுதான் சர்வாதிகாரம் கட்டுக்கடங்காமல் போகும் பொழுது இந்த நடக்க ஆரம்பிக்குது. பவர் ஒரே கையில் குமியிறப்போ இது அப்புறம் இவங்க வந்து அப்புறம் அமெரிக்கா கிட்ட அடைக்கலம் வாங்குறாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் இப்போ இவங்களுக்கு அடைக்கலம் யார் கொடுப்பா? அமெரிக்கா தான் கொடுக்கும். ஆனால் இவங்க இவ்வளோ வேலையும் பண்ணதுக்கு காரணம் இவங்க அமெரிக்காவோட ஏஜென்ட் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து இவங்களுக்கு எதிரான கருத்துக்களும் நிரூபிக்கப்பட்டதாக ஒரு பார்வையாக அதை வந்து இருக்கலாமா தெரியாது, நமக்கு தெரியாது. நம்ம ஒரு இது ஆடியன்ஸ்லேருந்து பார்க்குறோம். அவங்க ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கிறாங்க ஒரு நாட்டில், அவங்க வந்து இந்த மாதிரி நடந்த இந்த அநியாயத்தை தான் அவங்க வந்து இது பண்ணுறாங்க. ஆனால் அந்த அநியாயத்தை அவங்க பண்ணும்போது இது வந்து அமெரிக்காவுடைய சதி திட்டம் அப்படிங்கிற மாதிரி அங்கே அந்த நாட்டில் வந்து பேச்சு பொருளாகுது. இவங்களுக்கு அமெரிக்கா அடைக்கலம் கொடுத்தோடனே ஆட்டோமேட்டிக்காக கேஸ் க்ளோஸ்டு, தீர்ப்பு அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுடைய ஏஜென்ட்டாக அவங்க செயல்பட்டாங்கிற மாதிரி அவங்க முடிச்சு விட்டாங்க அதை. ஸோ இப்போ அவங்க வந்து தேடப்படுற குற்றவாளியாக மாறிட்டாங்க. வெனிசுலாவுக்கு சொந்த நாட்டுக்கே அவங்க தேடப்ப ஒரு முக்கிய அதிகாரியாக இருந்தவங்க, ஒரு பெரிய ஜட்ஜாக இருந்தவங்க அப்படி ஆயிட்டாங்க. இப்போ வந்து அவங்க வெனிசுவேலாவில் இருக்கிறது இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக அவங்க தொடர்ச்சியாக ஆக்டிவிசமில் ஈடுபடுற ஒரு நபராக, முன்னணி ஆளாக அந்த நாட்டில் அந்த கவர்மெண்ட் என்னென்ன மிஸ்லீட்ஸ் பண்ணுது, என்னென்ன தவறாக மக்களுக்கு எதிராக பண்ணுதுங்கிறதுலாம் அவங்க வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஓகே, இந்த மதுரோ பொறுத்த வரைக்கும் இவர் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிற பார்வை எடுத்து வச்சோம்னா, ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனில் ஒரு அதிகாரத்தை கையில் எடுத்துக்கிற ஒரு நபராக இருக்கிறார். அந்த கஷ்டமான சுச்சுவேஷன் அவரோட கொள்கையிலிருந்தே பல இடங்களுக்கு தள்ளி விட்டுருச்சுங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அந்த பதவியை எப்படியா காப்பாற்றிக்கணும், தன்னுடைய இடத்த பொசிஷனை வந்து பாதுகாத்துக்கிறதுக்கு சர்வாதிகாரத்தை கையில் எடுத்து தன் கொண்டு வந்த சோசியலிச கொள்கையே தூக்கி ஓரம் வச்சுட்டாருங்கிற மாதிரி தான் பார்வை. இப்படி இருக்கிற இவங்க என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் இவங்களுடைய அமெரிக்காவுக்கு எதிரான ஸ்டாண்ட்லேருந்து இவர்கள் வந்து நகரில் தொடர்ச்சியாக அமெரிக்காவுக்கு எதிராக தான் நிற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வெனிசுவேலாவில் இன்னைக்கு வரைக்கும் உச்சக்கட்ட அதிகமாக அங்கே வணிகம் செய்யக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது கச்சா எண்ணெய் தான். கச்சா எண்ணெய் இன்றைக்கும் வெனிசுவேலாவில் உலக நாடுகளோட ஒப்பிட்டு பார்க்கும்போது பெரிய அளவு கச்சா எண்ணெய் வந்து அங்கே புதஞ்சு கிடக்குது, நடந்துகிட்டே இருக்குது. இல்லை இப்போ அந்த எக்ஸ்போர்ட்லாம் கொஞ்சம் அமெரிக்காவோட மார்க்கெட் கிரைசிஸில் லாக்டாக இருக்குது இந்த டைமில். ஏன்னா வெனிசுவேலாவுக்கு அந்த ஏற்பட்ட அந்த பொருளாதார நெருக்கடி அதுக்காகவே தான் அந்த எக்கனாமிக் டிப்பே நடந்துச்சுன்னா சொல்லுவாங்க. அப்போ இது ஒரு செயற்கையான அந்த எக்கனாமிக் டிப்பில் அவங்க மாட்டிக்கிட்டு அவங்க இது பண்ணுறாங்க. இந்த இடத்துல தான் அமெரிக்கா வந்து தொடர்ச்சியாக ஒரு அக்யூசியேஷன் வைக்க ஆரம்பிக்குது. அது வந்து வெனிசுவேலாவுக்கு மட்டும் இல்லை, அங்கே இருக்க கொலம்பியா நாடுகள் எல்லாத்துக்குமே வந்து சவுத் அமெரிக்கா நாடுகள் எல்லாத்துலேயுமே இவங்க வைக்கிற ஒரு மேஜரான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரக் கார்ட்டல்.
ட்ரக் கார்ட்டல் வந்து சவுத் அமெரிக்காவில் ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னு பார்த்தா ஆமாம் உண்மை. ஆனால் அந்த ட்ரக் கார்ட்டல் அங்கே சவுத் அமெரிக்காவில் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு காரணத்துக்கு பின்னாடியும் அமெரிக்காவுடைய டீப் ஸ்டேட் இருக்குதுங்கிறது தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். அது வேணும்ட்டே இதை கொண்டு வந்து அவங்க மேலே பழி. இப்போ நான் கேட்குறேன், அப்படி இல்லை. அதாவது எப்படின்னா, இந்த ட்ரக் கார்ட்டல் அப்படிங்கிறது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்? ஒரு ட்ரக்கை ஒரு இடத்துல உற்பத்தி பண்ணுறாங்க, அது உற்பத்தி பண்ணுற இடத்துல திரும்ப அது வந்து ஒரு இடத்துக்குள்ளே வரணும். அந்த இடத்துக்குள்ளே வந்து அவங்க பார்டர்ஸ் எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எல்லாம் கொண்டு போய் சேர்ப்பாங்க. இருக்குது. இப்படி இருக்கும் பொழுது இந்த ட்ரக்ஸ் வந்து உள்ளே இன்ஃபில்ட்ரேட் ஆகி வர்றது வந்து அமெரிக்காவுடைய ஏஜென்சிஸுக்கு தெரியாமலாம் இருக்காது. அதே போல் இன்றைக்குமே பாருங்கள், அமெரிக்கா மாதிரியான நாடுகளில் ஒரு சில தெருக்கள் இருக்கும், பார்த்துருப்பீங்க. அந்த தெருக்கள் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக் அடிக்ட்ஸ் வந்து நிரம்பி இருப்பாங்க. இந்த ஃபென்டனால் குடிச்சிட்டு அப்படியே ஜோம்பி அந்த இடத்துல தான் அவங்க வாழ்வாங்க, அந்த பக்கத்தில் தான் இருப்பாங்க, அந்த நெய்பர்ஹுட்ஸில் தான் அவங்க இருப்பாங்க. இப்போ நான் கேட்குற கேள்வி என்னென்னா, அமெரிக்கா மாதிரி என்னென்னமோ டெக்னாலஜி, ஒசாமா பின் லாடனை சேட்டலைட்டை பார்த்து கொண்டு போய் நாங்கள் சுட்டோம்னு சொல்கிற உருட்டு கதைகளை அள்ளி விடக்கூடிய அமெரிக்க ஏகாதிபத்தியம், அவன் நாட்டுக்குள்ளே ட்ரக் வருதான். அந்த ட்ரக்கை விற்கிறவன் யாருன்னு பார்த்தா ஒரு மெக்சிகோக்காரன் வந்து அந்த ட்ரக்கை அப்படி கக்கத்தில் வச்சுட்டு வந்து விற்றுட்டு போயிடுறான்னா, இதை கண்டுபிடிக்க முடியாதா? புரியுதா? ஒரு நெய்பர்ஹுட்டில் இத்தனை பேர் வந்து ட்ரக், அதுவும் பாருங்கள், எந்தெந்த நெய்பர்ஹுட்லாம் அதிகமாக ட்ரக்ஸ் சப்ளை ஆகுமோ அதெல்லாம் கருப்பர்கள் வாழக்கூடிய பகுதியாகவே இருக்கும். கருப்பர்கள் நிறைய வாழ்றக்கூடிய பகுதியாக இருக்கும். அதிகமாக கருப்பர்கள் இருப்பாங்க. அதிகமாக கருப்பர்கள் வாழ்கிற பகுதியில் மட்டும் ட்ரக் வந்து சப்ளை ஆகிட்டே இருக்கும், புழங்கும். இப்போ இதுக்கு பின்னாடி வந்து ஒரு கன்ஸ்பிரசி இல்லாமல் என்ன? அப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, எவன் ட்ரக்குக்கு அடிக்ட் ஆகக்கூடாது, எவன் ட்ரக்குக்கு அடிக்ட் ஆகணும், எவனை காரணம் கட்டி எவனை அடிக்கணும், இதெல்லாம் இவங்களுக்கு தெரியுது. இவங்க முடிவு பண்ணுறாங்க. அவன் நாட்டில் ஒரு இடத்துல ட்ரக்கு போட்டு ஒரு குறிப்பிட்ட ரேஷியல் பீப்புள் நாசமாக போனால் பரவாயில்லன்னு நினைக்கிற ஒரு பார்வை இவங்களுக்கு இருக்குது. அதனால தான் ட்ரக்கு வைக்கிறவன் அங்கே விற்றுக்கிட்டு இருப்பான், அவன் விற்றுக்கிட்டு இருக்கிறவனை இவங்கனால ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு இவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் இந்த ட்ரக்கை உற்பத்தி பண்ணுறவன் கொலம்பியாவில் காட்டுக்குள்ளே இருப்பானா, அவனை போய் அவன் பிடிக்கணுமா? இப்போ புரியுதா? அவன் விற்பனை பண்ணுறதுக்கு வாங்குறான், அமெரிக்க டாலரை கொடுத்து வாங்குறான், அது உன் ஊருக்குள்ளே வருது. அதை நீ தடுக்கிறதுக்கு எல்லா வழியும் நீ பண்ணு. நீ என்ன சொல்ல வர? இந்த ட்ரக்கை ஒருத்தன் உற்பத்தி பண்ணி இங்கே கொண்டு வரான், அவனை போய் நான் க்ளோஸ் பண்ணுறேன், அதனால பக்கத்து நாட்டுக்கு போகிறேன். ஏன்டா உன் நாட்டுக்குள்ளேயே உன்னால் பாதுகாப்பாக கொடுக்க முடியல? உன் நாட்டில் இருக்கிற ஒரு 4 பேர் 5 பேர் வந்து விற்கிறத உன்னால் தடுக்க முடியாதான்? ஏதோ ஒரு கொலம்பியாவில் காட்டுக்குள்ளே இருக்கிற மக்கள்கிட்ட அவங்க ட்ரக் அக்ரிகல்ச்சர் பண்ணுறாங்க, அங்கே போய் நான் சண்டை போடுவேன், குண்டை போடுவேன் அப்படின்னா இவன் நோக்கம் என்ன? பெட்லரை விட்டுறான், ஆனால் சப்ளையரை தேடி போகிறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு நோக்கம் என்னென்னா, இங்கே உள்ள வியாபாரத்தை அனுமதி பண்ணிவிட்டு அதை பெருசாக தடுக்காமல் அதில் பாதிப்பு வரும்போது அதை பூதாகரப்படுத்தி காட்டிட்டு ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து இதெல்லாம் உற்பத்தி பண்ணுறாங்க, இதுக்கு இந்த கவர்மெண்ட் சப்போர்ட்டாக இருக்குன்னு சொல்லி கவர்மெண்ட் மேலேயும் பழிய போட்டு அவனை வந்து காலி பண்ணுறது. மெக்சிகோ, கொலம்பியா, இப்போ வெனிசுலா, இது வந்து அமெரிக்காவுடைய ரொம்ப ஈஸியாக இன்றைக்கி வரைக்கும் மேனிப்புலேட் பண்ணுற டெக்னிக். இது டீப் ஸ்டேட்டை பற்றி புரிஞ்சவனுக்கு தான் அது புரியும், இல்லைன்னா வெளிப்படையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. இது டீப் ஸ்டேட் அரசியல் தெரிஞ்சால் தான், அந்த மறைமுக அரசியல் என்னங்கிறது தெரிஞ்சால் தான் இதுக்கு பின்னாடி இருக்க நியாயம் புரியும். நானே கேட்குறேன், ஆயுதங்களை வச்சுக்கிட்டு இராணுவ மாதிரி கட்டமைப்பில் இருந்துக்கிட்டு ஒருத்தன் காட்டுக்குள்ளே விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவனை போய் நீங்கள் ஒரு இராணுவ பலத்தோடு போய் அடிக்கிறது ஈஸியாக, உங்கள் ஏரியாவில் செக் போஸ்ட் வச்சுட்டு போதைப் பொருட்கள் அதிகமாக சப்ளை பண்ணுற இடத்துல காவல்துறையை அதிகமாக டிப்ளாய் பண்ணி எவன் அங்கே சேல்ஸ் பண்ண வரானோ அவனை அரெஸ்ட் பண்ணுறது ஈஸியாக? இல்லை, எங்கே நம்ம நாட்டிலே பண்ணுறது தான் ஈஸி. இங்கே தான் வெளிநாட்டுக்கு போய் அங்கே போய் குண்டை போட்டு அங்கே இராணுவத்தை இறக்கி போடுறது எவ்வளோ கஷ்டம், செலவு, நேரம் எல்லாமே கஷ்டம். இது கூட புரியாதா மக்களுக்கு? ஆனால் இதை தான் அமெரிக்கா பண்ணுது. அவன் ஊரில் இருக்கிறதுக்கு வேற ஒருத்தனை காரணம் காட்டி வேற ஒருத்தன் உற்பத்தி பண்ணுறனால தான் இங்கே விற்பனைக்கு வருது அப்படின்னா இது என்ன பேச்சு? இது உன் ஊருக்குள்ள ஏன்டா அது விற்பனைக்கு வருது? அதை தடுடா முதல்ல. அதை நீ தடுத்துட்டு நீ சொல்லு, நீ அதை தடுத்துட்டு அவனுக்கு பிரச்சனையே இல்லை. ஆனால் இவன் நோக்கம் என்னென்னா இதை காரணம் காட்டி அந்த நாடுகளை அடிக்கணும். அப்போ அவன் அங்கே ட்ரக் இதில் மணி அவனுக்கு $US போகுது. எப்படி போகுது? உனக்கு தெரியாமலா போகும்? உனக்கு தெரியாமல் எப்படி போகும்? உன்னோட பிஸ்னஸ் பண்ணுறவன் தானே $US அனுப்புகிறான். அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக என்னென்னா பிள்ளையும் கிள்ளி தொட்டிலையும் மாட்டுக்கு கதை. அதுதான் இவன் அமெரிக்கா ஒவ்வொரு முறையும் எல்லா நாட்டுக்கும் பண்ணுறான். இப்போ வெனிசுவேலாவில் எண்ணெய் நான் திருட தான் போகிறேன்னு சொல்லிட்டு நான் எண்ணெய் திருட போகிறோன்னு சொன்னாலும் ஒத்துக்குவீங்களா நீங்கள்? எப்படி ஒத்துக்கும்? ஆனால் இப்போ வெனிசுவேலாவுக்குள்ளே நான் ட்ரக்கு கார்ட்டில் ஒழிக்க போகிறேன்னா அவனுக்கு ஒரு ஏஞ்சலிக் சிம்பிள் வந்துடுதுல. நான் வந்து பார்த்தீங்களா புனித போராளிகள்னு வந்துடுதுல. நம்ம நாட்டில் இருக்கிற இது மாதிரி கஷ்டப்படுறவங்கலாம் காப்பாற்றுறதுக்காக சண்டை போட போகிறேன்னு சொல்லும்போது ஒரு புனித தாக்குதலாக இருக்குதுல அது.
அந்த நாட்டில் ஒரு அதிபரை வந்து அரெஸ்ட் பண்ணி கையில் விலங்கு போட்டு தூக்கிட்டு வரும்போதும் கூட அவர் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரக் டீலர் அப்படின்னு ஒரு நாட்டோட அதிபரை ட்ரக் டீலர்னு இவன் சொல்கிறான்னா இவங்களுக்கு இருக்க திமிரை மட்டும் பாருங்கள். இவங்க அரசியல் எந்த அளவுக்கு இருக்குது. இந்த ஹிஸ்ட்ரி வில் ரிப்பீட் இட் செல்ஃப்ங்கிறது இன்றைக்கி இந்த முறை வருது. ஏன்னா ஈரானில் எப்படி வந்து சதாம் ஹுசேனை வந்து இவங்க கைது பண்ணிட்டு வெப்பன் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு போற செஞ்சாங்களோ, அத்தனை பேரை கொன்னதுக்கப்புறம் அங்கே போய் பார்த்துட்டு அவங்க ஒரு மயிரும் இல்லைன்னு சொன்னானுங்களோ, அதே தானே நடக்கும். இப்போ நான் என்ன கேட்குறேன், ஈரானுக்கு நீங்கள் இதே மாதிரி தான் இப்போ சொல்லிட்டு காரணத்தில் போர் பண்ணீங்க, சதாம் ஹுசேனை கொண்டு வந்து கைது பண்ணீங்க, தூக்கு மேடையில் ஏற்றி கொன்னே போட்டீங்க, தூக்கு தண்டனையே கொடுத்துட்டீங்க, குற்றம் நிரூபிக்கப்பட்ட அவர் தூக்கு தண்டனை பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் நியூக்ளியர் ப்ராஜெக்ட்ஸ் நடக்கிறது அப்படிங்கிறதுக்கு எந்த ஆதாரத்தையும் நீங்கள் காட்டலை. அது ஆக்சுவலாக இல்லை, எதுவுமே இல்லை. அவங்க நியூக்ளியர் ப்ராஜெக்ட்ஸ் எதுவுமே இல்லை. யுரேனியமோ இதுவோ எந்த ஒரு செறிவூட்டப்பட்ட ஒரு கதிரியக்க பொருளும் அவங்க கிட்ட கிடையாது, பொசஷனில் கிடையாது. வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷனுக்கான ரிசர்ச்சோ பொசஷனோ எதுவுமே கிடையாது அவங்ககிட்ட இல்லை. அதுக்கான ஆய்வுகளும் அவங்க பண்ணலை. இப்போ கடாஃபியும் அதே மாதிரி பண்ணாங்க. கடாஃபி தங்கத்தில் விற்பேன்னாரு. தங்கத்தில் விற்பேனா ஐயோ நம்மகிட்ட இருக்க தங்கம்னா அவனுக்கு போயிருமேன்னு சொல்லிட்டு தங்கத்தில் விற்கிறதுக்கு அந்த கோல்டன் தினார் கான்செப்டை கொண்டு வந்தாருங்கிற கடாஃபி தூக்குனாங்க. இதே கான்செப்ட் தான், இதே கான்செப்டில் தான் இவருக்கு வந்து இப்போ எண்ணெய் வந்து வர்த்தகம் அங்கே அதிகமாக இருக்குது. வெனிசுவேலா நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் நமக்கு எதிராக இருக்கவங்க கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா ரொம்ப ஆபத்து. இப்போ நாளைக்கு உலகப் போர்லாம் வரும்போது எண்ணெய் கடங்குகள் வந்து அமெரிக்காவுக்கு ரொம்ப 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 தேவை. நாளைக்கு உலகப் போர் வந்துச்சுன்னா அப்போ அந்த நேரத்தில் வெனிசுவேலா வந்து நமக்கு எதிராக இருக்கக்கூடிய ரஷ்யாக்கோ இல்லை சீனாக்கோ எண்ணெய்களை வந்து கொடுத்துட்டு இருக்குதுன்னா கண்டிப்பாக டிமாண்ட் வரும். போர் வந்துச்சுன்னா எண்ணெயோட டிமாண்ட் அதிகரிக்கும். ஆட்டோமேட்டிக்காக வெனிசுவேலா மாதிரியான மார்க்கெட் ஓப்பனாக இருந்துச்சுன்னா நமக்கு ஆபத்து. அப்போ அதை நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வரமாட்டான். இவன் அதிகாரத்தில் இருக்க வரைக்கும் வரமாட்டான். அப்போ இவனையும் அதிகாரத்துலேருந்து தூக்கு. எப்படி தூக்க முடியும்? அசாசினேட் பண்ணால் நம்ம மேலே தான் பழி விழுகும். அப்போ அவரை வந்து புனித போராட்டம் பண்ணுவோம். அவர் ட்ரக்கு கார்ட்டலுக்கு அவர் தான் லீடரு. ஒரு நாட்டுடைய அதிபரை வந்து இவர் தான் ட்ரக் வித்துட்டு இருக்காரு அப்படின்னா இது என்ன பேச்சு? அவரை கைது பண்ணுறீங்க, அவர் ஒய்ஃபையும் கைது பண்ணுறீங்க, குடும்பத்தோடு அரெஸ்ட் பண்ணுறீங்க. அதை பிடிக்க வரதுக்கு ஒரு நாட்டுடைய இறையாண்மையை உடைத்து எறிந்து சென்று குண்டு போட்டு கைது பண்ணுறானுங்க. பட் எப்படி இவ்வளோ ஈஸியாக பண்ண முடியும்னு தெரியல. இதை நான் என்ன சொல்கிறேன்னா, இது எல்லா நாடுகளும் பார்த்துக்கிட்டு இருக்கணும். கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், இது எந்த நாட்டுக்கு நடக்கலாம், எந்த நாட்டுக்கு நடக்கலாங்க. நம்மளுக்குலாம் நடக்காதுங்க. எந்த நாட்டுக்கு இது நடக்கலாங்க. இதுதான் அமெரிக்காவுடைய பிரச்சனை. எந்த நாட்டிலையும் இவர்கள் இது செய்கிறதுக்கு முழுமையான அதிகாரம் படைத்தவர்களாக தகுதி கொண்டவர்களாக இருக்கிறாங்க. அவங்களோட வெப்பன்ஸு, அவங்களோட தாக்குதல் முறைகள் இது எல்லாத்துலேயுமே ரொம்ப ஃபார்ஃபெட்சாக இருக்கிறான். அதனால் அவன் நினச்சா அதை பண்ணுவான். கேட்கறதுக்கு நாதி இல்லைங்கிற மாதிரி இருக்குது. உலக நாடுகள் கண்டவன். ரஷ்யா திட்டி இருக்கு, சீனா திட்டி இருக்கு, இந்தியாவும் அனைமா திட்டும் தான் நினைக்கிறேன். இப்போ நம்ம பேசுகிற வரைக்கும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. பட் எல்லாமே புஜுக்காக இருக்குங்க. சும்மா மேலோட்டமாக அதாவது இப்போ வரைக்கும் எந்த ஒரு பெரிய ரெஸ்பான்ஸும் இல்லை. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதில் கண்டம் பண்ணுவாங்க தான் எனக்கு தோணுது. இது வந்து ஏன்னா ஆயில் மார்க்கெட்டை ஃபுல்லாக திரும்ப யூஎஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இந்த வேலையை பண்ணுதுங்கிறது ரொம்ப அப்பட்டமான ஓப்பன் ட்ரூத்து. அதை வந்து ஆனால் பேசுகிறதுக்கு வாய் இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இதில் என்னென்னா இந்திய ஊடகங்களே பலது வந்து அமெரிக்காவுக்கு சாலர் அடிக்கிற மாதிரி கண்டென்ட் போட்டுட்ருக்கு. என்ன சொல்கிறாங்க வந்து இப்போ ட்ரக் கார்ட்டல் இருந்துச்சு, உண்மைதான். மெக்சிகோ அமெரிக்காவில் ட்ரக் கார்ட்டல் இருக்குது, அது இல்லைன்னு நம்ம சொல்லலை. ஆனால் அந்த நாடுகளும் அதுக்கு எதிராக தான் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த நாட்டோடைய வளத்தை திருடுறாங்க, அந்த நாட்டில் இருக்கிற ராணுவ வீரர்களை சுடுறாங்க, பேர் கெட்டு போகுது. ரெண்டாவது அவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை கொள்றாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. என்னமோ வந்து அதிபர்களே வந்து அதை வளர்த்து விடுறாங்க. ஏன்னா அந்த காடுகள் அதிகமாக இருக்கனால காட்டுக்குள்ளே போயிட்டு இந்த தீவிரவாத இயக்கங்கள் மாதிரி அவங்க செயல்படுறாங்க. அவங்களுக்கு பிஸ்னஸ் மாடலாக வேறு எதுவும் இல்லை. அப்போ அவங்களுக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் வருமானத்துக்கு இது என்ன செய்யறது அப்படிங்கிற அடிப்படையில் தான் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் எண்ணெய் கடங்கு இதெல்லாம் வணிகம் பண்ண முடியும் அவங்களால. இதுனா காட்டுக்குள்ளே ஒரு இடத்துல போட்டோம்னா எடுக்கிறாங்க, ஒரு சின்ன ஒரு லெபார்ட்டரி வைக்கிறாங்க, அதில் வந்து இப்போ டன் கணக்கில் வருது, அதுக்கு வேலை அதிகம், லாபம் அதிகம். இந்த மாதிரி நாசமாக போகிற நாட்டுகளுக்குள்ளே கடத்தி விட்டோம்னா காசு வந்துடும்னு அவன் பார்க்குறான். ஸோ இது இருக்குது, இல்லைன்னு நம்ம சொல்லலை. ஆனால் ஏன்னா வெனிசுவேலாவே அந்த நாட்டோட பொருளாதாரமே அதை நம்பி தான் இருக்குது. அவங்களோட கவர்மெண்ட் சேர்ந்துக்கிட்டு தான் அதை பண்ணுது. இவர் தான் பெரிய ட்ரக் கார்ட்டல் லீடரே இவர் தான் சொல்லி அஃபிஷியலாக பாப்லோ எஸ்கோபார்ன்றாங்க. இப்போ பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்காங்க, இவர் தான் பாப்லோ எஸ்கோபார்ன்றீங்களாடா, அந்த மாதிரி தான் இருக்குது. அப்படி தான் நீங்கள் பண்ணுறாங்க ஆக்சுவலாக. இப்படி பண்ணி ஒரு நாட்டுடைய அதிகாரம் படைத்த ஒரு நபருக்கு இந்த நிலைமை அப்படின்னா யாரையும் எப்போ வேணாலும் தூக்கலாம், எப்போ வேணாலும் செய்யலாம். இப்போ இவரையும் இப்போ அமெரிக்காவில் ட்ரக் கார்ட்டல் இதெல்லாம் இது பண்ணாங்கன்னா என்ன, அவன் கோர்ட்டில் என்ன சொல்லுவான்? ஆமாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? இல்லை, அவங்க சாதகமாக தான் முடியும். இப்போ கைது பண்ணி கொண்டு போகிறது எவ்வளோ பெரிய ஒரு ஆபத்து. நீ குற்றச்சாட்டு வைக்கிறேங்கிறது வேறு, எங்கே உங்கள் நாட்டிலேருந்து வருது குற்றச்சாட்டு இருக்குது அதுங்கிறது வேறு. இன்றைக்கி வந்து பாருங்கள், ஒரு நாட்டோட அதிபரை அவன் உள்ளே பூந்து கைது பண்ணிட்டு போயிட்டான். இப்போ இன்றைக்கி அந்த கவர்மெண்ட் இப்போ என்னென்னா டெம்பரரி அதிபரை போட்டிருக்காங்க, பெரிய அளவுக்கு பிரச்சனை ஆகுது, அங்கே இராணுவ இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஒரு வருஷம் தொடங்கும் போது ஆரம்பிப்பீங்க, ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நான் சொல்லியிருக்கேன், இந்த உலக போகிற நோக்கி இந்த பயவுலையை வந்து நாசம் பண்ணுவாங்கன்னு
அதே நடக்குதா? அங்கே யாரும் மேலே அமைதியாக இருக்க முடியாது, அது மாதிரி பாக்கி விட்டாங்க. இப்போ வந்து இப்போ மாறி மாறி தாக்குதல் பண்ணுறதும் இந்த நாடுகள் அந்த நாடுகளை தாக்குதலும் எதாவது உலக போகிற தொடங்கி விட்டுறணும். இல்லை உள்நாட்டு குழப்பமும் இருக்கும் வெனிசுவேலாவில் ஈஸியாக. இப்போ என்னன்னா, இப்போ ஒரு அம்மையார் இருக்காங்க, அவங்க நோபல் பரிசு பெற்ற அம்மையார், அவங்க பேரும் வாயில் வரல, ரெண்டாவது வரணும்னு அவசியம் இல்லை. இந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்களா? இந்த நாட்டுடைய எதிர்க்கட்சி தலைவர் அவங்க, இப்போ வெனிசுவேலாவோட எதிர்க்கட்சி தலைவர். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுதான் விடுதலைக்கான நேரம். அதாவது இப்போ அதிபரை தூக்கிட்டு போயிட்டாங்களாம், உன் நாட்டிலேருந்து ஒருத்தனை வந்து உன் இறையாண்மை மதிக்காமல் தூக்கிட்டு போகிறதெல்லாம் உன் கண்ணுக்கு தப்பாக தெரியல, அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுறது அம்மா நோபல் பரிசு வாங்கியிருக்குது. நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. நோபல் பரிசு வாங்கினாவே நீங்கள் எவ்வளோ நோபலான ஆளுன்னு எங்களுக்கு தெரியல, தெரியுதுல எங்களுக்கு. ஸோ அவங்க ரொம்ப நோபலானவங்க. இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுதான் விடுதலைக்கான நேரம், என்ன அதிபர் ஆக்கிட்டீங்க அப்படின்னா, இல்லை கவர்மெண்ட் சிஸ்டத்தை மாற்றிட்டீங்க, சீர் செஞ்சிடும் எல்லாத்தையும் அப்படியே சீர் செஞ்சு அப்படியே அமெரிக்காவுக்கு ஒரு அப்பாட்டியை மாற்றி விட்டுருவேன் இந்த நாட்டை அப்படின்னு சொல்லி அவங்க அந்த அம்மா வந்து கஷ்டப்பட்டு பேச பண்ணுறாங்க. மக்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க இந்த நேரத்தில்? லைக் ஜென்ரலி மக்கள் வந்து கோவமாக தான் இருக்காங்க. யார் மேலே? அமெரிக்கா மேலே. ஏன்னா ஆல்ரெடி அமெரிக்கா மேலே அவங்க கோவமாக தான் இருந்தாங்க. இவர் மேலேயும் ஒரு அதிருப்தி இருந்துச்சு. அந்த அதிருப்திக்கு காரணம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொருளாதார ஃப்ளக்சுவேஷன் வந்து ரொம்ப தப்பாக இருந்துச்சு. அது நிறைய எண்ணெய் கிடங்குகள் மூடிட்டாங்க, வியாபாரத்தில் நஷ்டம் ஆகுறது இதனால எண்ணெய் கிடங்குகள் மூடிட்டாங்க. எண்ணெய்களை மையப்படுத்தி அவங்க ஊர்லாம் உருவாயிருச்சு. அந்த ஊர்லாம் அப்படியே வந்து கோஸ்ட் டவுன் மாதிரி ஆயிடுச்சாங்க, அப்படியே மூடிட்டு டெவலப்மெண்ட்லாம் யாரும் இல்லாமல் அப்படியே போயிட்டாங்க. ஸோ கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு தப்பான ஒரு இடத்துல தான் அந்த நாடு இருந்துட்டு இருந்துச்சு. இதுதான் சான்ஸ்னு சொல்லி இப்போ அடித்து தூக்கியிருக்காங்க. நாட்டு மக்களுக்கு இறையாண்மை பறிபோகுதுங்கிற ஒரு கடுப்பு ஒன்று. ஆனால் அதே நேரத்தில் இவர் மேலே இருந்த கொஞ்சம் கொலவெறியும் அதுவும் ஆட் ஆகிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. ஆனால் மெஜாரிட்டி பீப்புள் வந்து அமெரிக்காவுக்கு எதிராக தான் இப்போவும் கருத்து சொல்கிறாங்க. இது பொய் குற்றச்சாட்டுகள், ட்ரக்கு வந்து அபியூஸ் இருக்குது, ட்ரக்கு சேல்ஸ் வந்து இந்த நாடுகளும் பாதிப்பு தான். ஆனால் அது என்னமோ இந்த நாடுகள் உற்பத்தி பண்ணி அமெரிக்காவுக்கு எதிராக அவங்க பண்ணுறாங்கங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தில் அது வந்து இல்லை. ட்ரக் கார்டல் வந்து நடக்குது, அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தான் எல்லா நாடுகளும் இது பண்ணுறாங்களே ஒழிய ட்ரக் கார்டல்னால இந்த நாடுகளுக்கு ஒரு கவர்மெண்ட்டுக்கு ப்ளஸ்ஸுங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை அமெரிக்கா உருவாக்குறது தவறுங்கிறது தான் அவங்க பார்வை. ஆனால் இதில் இந்த மாதிரி ஒரு அமெரிக்கா வந்து அதிரடியாக இந்த வேலையை பண்ணுறதுல வந்து உலக நாடுகளுக்குள்ள அமைதி வந்து திரும்ப சீர்கெட்டு போயிருக்கு. பட் எப்படி இறங்கி வந்து ஒரு நாட்டோட தலைவர் தூக்கிட்டு நியூயார்க்கில் போயிட்டு அங்கே பிரசிடென்ட்ல போட்டாங்க, எப்படின்னே புரியவே இல்லை. இது அதுதான் நான் என்ன சொல்கிறேன், இது ரொம்ப ஆபத்து. யாருக்கு வேணால் நடக்கும், எந்த நாட்டுக்கும் நடக்கும். நான் இதே போக்கை வந்து இப்போ நாளைக்கு ஏதோ உலகப்பூர்வம் ஏதோ வருது போகுதுன்னா இந்த லீடர் அடிக்கிறக்கு அந்த லீடர் அப்படின்னு. இன்னொன்று என்னென்னா, வெனிசுவேலாலேயே வந்துட்டு அதுக்கு அந்த அப்போசிஷன் லீடருக்குலாம் வந்து இவங்க வந்து அமெரிக்கா வந்து பெரிய அளவு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறானுங்க. அந்த அப்போசிஷன் லீடரை வந்து வளர்த்து விடுறது, நோபல் பரிசு கொடுக்குறது, இந்த மாதிரி அவங்கள வேற லெவலில் பூஸ்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணுற மாதிரி காட்டுறது எல்லாமே ஓப்பனாக என்ன சொன்னால் அவங்க ஒரு பப்பட் ரூலை கொண்டு வரணும்னு தான் பார்க்குறாங்க. நம்ம சொல்கிறத கேட்டுட்டு இருக்க அமெரிக்காவுக்கு ஆதரவு எப்படி நீ இருக்க முடியும்? நாட்டோட பொருளாதாரத்தை ஃபுல்லாக கிராஸ் பண்ணி விடுறதுலையும் நாட்டை சுரண்டுறதுலையும் இருக்கிறவங்க கூட நீ எப்படி வந்து நட்பாக இருக்க முடியும்? ஸோ வெனிசுவேலா வந்து அமெரிக்காவோட நட்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா முழுக்க சுரண்டல் நிறுவனமாக அமெரிக்கா மாறி கிடக்கு. ஆனால் அதுக்கு ஆதரவாக இந்த அம்மா பேசிகிட்டு இருக்கு அப்படின்னா பார்த்துக்கோங்க. ஸோ வெனிசுவேலாவோடைய விதி வந்து இல்லை. இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு பாரு, அதாவது பிஸ்னஸை ரன் பண்ணுறேன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி வந்து இந்த கண்ட்ரியை நாங்கள் ரன் பண்ணுவோம், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி போய் கால் பதிச்சு இருக்கு. ஐயாவுடைய சில காணொலி காட்சிகள் வெளியாகிற ஒரு சூழல் இந்த எப்ஸ்டைன் ஃபைல். நம்ம அமெரிக்கர்கள் வந்து எல்லாரும் வந்து காரி உமிழ்வதற்கு தொண்டைக்குழி வரைக்கும் உமிழ்நீரை கொண்டு வந்து நிப்பாட்டி கொண்டு இருக்கிறார்கள், எந்நேரமும் துப்பி விடுவார்கள்ங்கிற மாதிரி இருந்த சூழலில் துப்பாமல் இருக்கிறதுக்கு ரேட்டிங்ஸை ஏற்றுறதுக்கு பார்த்தீங்களா அதிரடியாக வெனிசுவேலாவை களம் கண்ட ட்ரம்ப் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் ஒரு ஸ்டண்ட் மூவாக தான் இது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை. சூரஜ் வந்து சிகிச்சை பெற்று வீட்டுக்கு போய் இப்போ திருப்பி வேலைக்கும் போய் சம்பளமும் வாங்கிட்டாங்க அப்படிங்கிற கான்செப்டில் சொல்கிற மாதிரியே இங்கேயும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இந்த கிம்மிக் வேலைகள்லாம் பண்ணுறாங்க. மெயினாக என்னென்னா எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் விஷயம் வந்து ரொம்ப பீக்கில் போயிட்டு இருந்தனால அதை எப்படியாவது டைவெர்ட் பண்ணி விட்டுறணும் அப்படின்னா அதை விட ஒரு சின்ன கோட்டை மறைக்கிறதுக்கு இன்னொரு பெரிய கோட்டை பக்கத்தில் போடுறா அப்படிங்கிற கான்செப்டில் ரைட்டு இந்த ஒரு பெரிய தாக்குதல் பண்ணி விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதை பற்றி பேச வரும். ட்ரம்ப் வந்து பெரிய கெத்து, அமெரிக்காவுடைய புகழ் வானத்துக்கு அமெரிக்கா கிரேட் அகைன் அப்படிங்கிற ஒரு பார்வை வரும்னு நம்பிக்கையில் அவங்க பண்ணுறாங்க. ஆனால் பிரச்சனை என்னென்னா, ட்ரம்ப்போடைய சப்போர்ட்டர்ஸும் கூட ட்ரம்ப்போடைய இந்த அடாவடித்தனத்தை வந்து விரும்பலை. நிறைய பேர் வந்துட்டு நீ எதுக்கு பண்ணுறேன்னு தெரியுது ராஜா, நீ எப்ஸ்டைன் ஃபைலில் நீ தப்பானவன் தான், வேற காப்பாற்றிக்கிற அப்படிங்கிற மாதிரி ஒரு இது லாக் ஆகுது. அப்படி தான் போய்கிட்டு இருக்கு இப்போதைக்கு இருக்க நிலைமை. இந்த வேறு ஏதாவது ஃபர்தராக இதில் சேஞ்சஸ் வந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக அதை பற்றி பேசுவோம். கண்டிப்பாக. ஆனால் தொடக்கத்திலே நாசம் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா,
அதாவது இயரோட எண்டில் என்னன்னு பார்த்து இல்லைங்க, உலகத்துக்கு ஒரு பெரிய கேடு வருது, உங்களுக்கும் பாவம் பாருங்க, முகத்துல மார்க் வருது. எனக்கு கரெக்டா வந்து கடைசியா இது ஒன்றும் இல்லைங்க, நம்ம சரியா போனாலும் இந்த சம்பவத்திற்கு யார் காரணம் சொல்லுங்க. எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட கட்சியை வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால அந்த கட்சி வந்து ஒரு அகிம்சை மார்க்கமான கட்சி, அவங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. அவங்க வந்து போங்காட்டம் ஆட மாட்டாங்க, நேர்வழி அறவழி அரசியல் தான் பண்ணுவாங்க அப்படிங்கறது என்னுடைய சேனல் நடந்துச்சுன்னு சொல்லுங்க. அதை தாங்க என்னுடைய சேனல்ல ஒரு வீடியோல சொல்லியிருக்கேங்க, அதை போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒழுங்கா இங்கேயே சொல்லிட்டு போயிருங்க. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு பிரதர். நம்ம சரியா போனாலும் மற்றவங்க சரியா போறது வச்சுதான் நம்ம ரோட்ல இருக்கு. ஸோ அதனால நம்ம ஒரு 60-50 தான் போயிட்டு இருந்திருக்கோம். இதனால தான் நம்ம சொல்றது, இந்த புத்தாண்டு தொடங்குற நாள் அன்னைக்கெல்லாம் எவனும் சரியா போக மாட்டான். நம்ம வீட்டில் இருக்கணும். நம்ம கிட்ட ஃபோன் பண்ணி பேசும்போது நான் வீட்டில் தாங்க இருக்கேன், தனியாக தாங்க இருக்கேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வண்டி எடுத்துட்டு போகக்கூடாது. நம்மளோட உதவி ஒருத்தங்களுக்கு தேவைப்பட்டுச்சுங்க, அதனால அவங்களுக்கு உதவலான்னு போறப்ப நீங்க என்கிட்ட நீங்க புத்தாண்டு வாழ்த்து சொன்னீங்க, வீட்டில் தான் இருக்கேன் நீங்க, அதுக்கப்புறம் எதுக்கு போறீங்க? அடுத்த நாள் பகல்ல போறப்போ அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார் வந்து ஒரு மாதிரி போச்சு, லைட்டா வாபிள் ஆயிருச்சு. அப்போ வந்து மழை பெஞ்சிருச்சு வேற, அன்னைக்கு கொஞ்சம் ஈரமா இருந்ததுனால சம்பவம் ஆகி போச்சு. மற்றபடி வேற இல்லை. யூடியூப்க்கு என்னோட சேவைகள் தொடரும். அவருக்கு என்ன ரத்த காயமானாலும் பரவாயில்லன்னு அவர் வந்து தன்னோட உயிரை துச்சமென மதிச்சு தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இதுல வந்து திமுக காரங்க அடிச்சுட்டாங்க, அவனை ஒரு பொண்ணு மூஞ்ச கிழிச்சிருச்சு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து குடிச்சிட்டு போய் விழுந்துட்டான், இந்த மாதிரி பல தேரி வந்து உருவாயிட்டு இருக்கு. அதெல்லாம் யாரும் நம்பாதீங்க அப்படிங்கிறத ரைட்டு கேட்டுக்கிறோம். ஒரு வேலை செய்யற இடத்துல ஒருத்த மார்க் எடுத்து மூஞ்சிக்கிட்ட வரான் ப்ரோ, கெட் வெல் சூன், டே அது கையில் உடஞ்சாதான் கட்டில் போடுவாங்க அப்படின்னு இப்படி போய்கிட்டு இருக்கு. சரி, நம்ம மூஞ்சி மாதிரி இல்லாம சீக்கிரமா ஆறிடும்ன்ற நம்பிக்கை மேலே வெளிச்சலாலையும் பாத்தீங்கன்னா அமைதி திரும்ப ஒரு பக்கமா வீடியோ எடுத்து போட்டீங்க பாத்தீங்களா? எனக்கு அதுவே தெரியல, வேற ஒரு முழுசா காக்கும்போது தான் அதுல தலைவரே அந்த சல்லியர் படத்தோட அதை ஒரு பக்கமா அப்படியே வீடியோ வச்சு போட்டு அது மாதிரி முழுக்க ஏமாற்ற முடியாது. சரி, எங்க ஒரு நாட்டில் இப்படி நடந்துட்டு இருக்க, நம்ம சிரிச்சு இப்படி இருக்கு. இது நம்ம ஒன்றும் இல்லை, நம்ம அழிய போற உலகத்துல மாட்டின்னு முழிக்கிறோம், சாகும்போது சந்தோஷமா சாகும். ஜியை தாண்டி தாண்டா எதா இருந்தாலும். என்னது ஜி? எங்க ஜியை தாண்டி தான். அப்படிலாம் சொல்லாதீங்க, யாரை எப்போ தூக்கிட்டு போவானே யாரும் தெரியல, அந்த மாதிரி தான் இப்போ தூக்கிட்டு போறாங்க. ஸோ ரொம்ப ஒரு நாடு வந்து நாசமா தான் போக போகுது. பாசிட்டிவா முடிங்க பாருங்க. 2026 தொடக்கத்திலே ஆப்படிச்சு விட்டாங்களேங்க, என்னங்க பண்றீங்க? ஃபார்மாலிட்டிக்காக ஒரு நல்ல வாழ்த்துக்கள் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நல்லா இருங்க போங்க. வேற என்ன பண்றது? நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.